ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான வீடியோவானது இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய அரசியல் அமைப்பு நடந்ததில் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் இருந்தவங்க இப்போ கிடையாது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக தான் ஆட்சி அமைத்து நடத்திட்டு இருந்தாங்க. இந்த இரண்டு கட்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னுக்கு தள்ளி தாவேகா கட்சி இப்போ இடத்த பிடிச்சு இப்போ புதிய ஆட்சியானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் நல்ல விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள். ஆனால் விமர்சனங்கள் போய்கிட்டே இருந்தாலும் செயல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் இந்த அரசியலில் சூப்பராக செய்துட்டு வராங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசியலில். ஸோ அந்த மாதிரி ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறாங்க. அதுதான் அந்த பெண் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன அந்த பெண் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் இப்போ அரசியலில் உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அது டைரெக்டாக நம்ம நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த இது மூலிமா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் மூலிமா நம்ம போய் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு குறையை தீர்த்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய புதிய சிஸ்டமானது இப்போ வந்துருச்சு. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்க்கு ஏற்ப நாம் நெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்சைட்டில் போய் இது பண்ணும்போது நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். அதுவும் நிறைய மாற்றங்களை பெற முடியும். ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதிய அரசியலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் நோக்கமாகவே செயல்பட்டு வராங்க. அதனால் மற்ற அரசியல் அமைப்பு போல இல்லாமல் இப்போ புதுசாக அமைந்த அரசியலில் இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் டைரக்டாக எல்லா இடத்துக்குமே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆக்சுவலி ரேஷன்லலாம் அப்போ பொருட்கள் வாங்குறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரமற்றது தான் இருக்கும். தரமற்றதாக இருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வாழ்வாதாரமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசியலில் புதிய ஒரு விஷயமானது இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தரமானதாக வந்திருக்கா. அதை அந்த பெண் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாக வீடியோ போட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இப்போ அதை தெரிஞ்சுக்குங்க. வாங்க அதை பற்றிய அந்த நியூஸை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி திமுக ஆட்சியில் கூட இந்த மாதிரிலாம் கொடுக்கலையா. ஸ்டாலின் ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பண்டு பருப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் தாவேகா ஆட்சியில் தரம் சும்மா அள்ளுது அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் வீடியோ வெளியிட்டு சூப்பராக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை வாழ்த்திருக்கிறாங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினச்சதுனால தான் ஆட்சி மாற்றம் இந்த வருடம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களுடைய தரம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டும் விவாதமும் எழுந்திருக்கு. அதில் நெஞ்ச உழுக்கக்கூடிய உண்மை இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக தான் இந்த வீடியோவானது அமைஞ்சிருக்கு. முந்தைய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்ட துவரம் பருப்புலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவா நல்லா இருக்காது. அதில் வண்டுகள் அதிகம் இருக்குமா. அதுவும் சமைக்கும்போது அந்த பருப்பு எவ்வளவு நேரமானாலும் வேகவே வேகாதா. இது பொதுமக்கள் தங்களுடைய அதிருப்தியை ஓப்பனாகவே அப்போ இருந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தற்போது அமைந்த தாவேகா ஆட்சியில் வழங்கப்படக்கூடிய பொருட்களுடைய தரம் முற்றிலும் வேறு லெவலில் இருப்பதாக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதுவும் தற்போது தாவேகா ஆட்சியில் ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படக்கூடிய பருப்பின் தரம் பிரபல சூப்பர் மார்க்கெட், அதாவது டிமார்ட்டில் கூட இந்த அளவுக்கு கிடைக்காது என்று கூடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பராகவும் நேர்த்தியாகவும் இருப்பதாக பொதுமக்கள் நேரடியாக பாராட்டி வராங்க. பருப்பு மட்டுமின்றி கடைகளில் வழங்கப்படக்கூடிய சர்க்கரையும் பார்ப்பதற்கு பளபளவென மிக தூய்மையான தரத்தில் விநியோகிக்கப்பட்டு வருவதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருப்பது தெரிய வந்திருக்கு.
அதோடு ஆட்சி மாறினால் ரேஷன் பொருட்களில் தரம் மாறாமல் இருந்த அவல நிலையை மாற்றி ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் பொருட்களில் இத்தகைய உயர்தரத்தை கொண்டு வந்துள்ள தாவேக அரசின் இந்த அதிரடி மாற்றத்தை இப்போ வீடியோவில் அந்த பெண் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து பாசிட்டிவாக தெரிவிச்சிட்டு வராங்க. எங்கள் சைடும் ரேஷன் கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுமக்களும் நெட்டிசன்களும் சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயத்தை பாராட்டி ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் இப்போ வந்து ரேஷன் பொருட்களுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் ரேஷன் பொருட்கள் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஊர்லேயும் ரேஷன் பொருட்கள் தரமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊரில் தரம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அரசு இந்த வீடியோ பார்த்ததுன்னா கூட உங்கள் ஊரில் உடனே ஆக்ஷன் எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தாவேக ஆட்சியில் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காக பார்த்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சமீபத்தில் பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சிருக்கிறாரு. தான் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கிறதும், அந்த சைடு புதுசாக ஒரு அலுவலகத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளும், குறிப்பாக அங்கே ரேஷன் கடையில் பொருட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் போயிருக்கிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ரேஷன் பொருட்களுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து அங்கே கரெக்டாக பொருட்கள் போடப்படுதா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாருமே செய்யாத அளவுக்கு அவரே வந்து பொருட்களை எல்லாம் மக்களுக்கு வழங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் இப்போலாம் சமூக வலைத்தளங்கள் அந்த வீடியோ வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதுவும் புதிய அட்டையெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த அட்டைதாரர்களுக்கெல்லாம் நல்லா வெற்றி கிடைக்கக்கூடிய விதமாக அந்த அட்டைதாரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் சூப்பராக செய்துட்டு வரப்பட்டுருக்கு. ஸோ இப்போ ரேஷனில் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இனி மக்கள் ரொம்பவே நீண்ட நேரம் நிற்காமல் உடனுக்குடனே பொருட்களை வாங்குவதற்கு ரேஷனில் மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பேக்கெட்டில் விற்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் போனால் கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துடும். அதெல்லாம் வந்தால் இன்னும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.